பயம். என்ன பயம்? எனக்கு பிசாசு பயம். சரிங்களா? பிசாசு பயம். ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் காலையில் 3 மணிக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்களாம். அம்மா பிள்ளை 2 பேரும் சேர்ந்து குடுக்குடு நான் பேசுகிறேன், தூக்கமே இல்லை, நைட்டெல்லாம் பயம். பாஸ்டர் ஒரே வார்த்தை கேட்டாராம், நைட் என்ன படம் பார்த்துட்டு படுத்தேன்னு கேட்டாராம். ஒரே வார்த்தை முடிஞ்சிடுச்சா? ஏன்னா ஒரு மேய்ப்பு பணின்றது சாதாரண ஊழியம் கிடையாது. சரிங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, என்ன படம் பார்த்துட்டேன்? பேய் படம் பார்த்துருப்பேன். அப்போ பேய் படம் பார்க்கும்போது நன்மையும் கிருமையாக தொடரும், வீடெல்லாம் பேய் தான் சுற்றும். அவனை கூப்பிடும்போது இப்போ பாருங்களா, வாருமையான்னு நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் வராரு. அவனை மையப்படுத்த அவன் தான் வருவான். இது நான் வேடிக்கை சொல்ல, நான்லாம் பேயோட 8 மாதம் வாழ்ந்தவன். என் தங்கச்சிக்குள்ளே ஏவல் பிசாசு செய்யப்பட்டு ஆண்டவர் அறியாத காலத்தில் 16 வயசில் 8 மாதம் பேயோட வாழ்ந்தோம். சென்னையிலேருந்து அத்தனை மந்திரவாதிகளை கைவிட்டாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்குள்ளே இருந்த பிசாசு சொல்லிச்சு, நான் போக வேண்டிய நாள் வந்துருச்சு, நான் போகிறேன். ஆனால் நான் போன பிறகு என்னை விட பெரிய ஆள் அனுப்புவாங்க, உன் குடும்பமே அழிஞ்சிரும். இதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? சுவிசேஷம் எனக்கு சொன்னதே பேய் தான். முதல்ல என் தங்கச்சி கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தாங்க, சிஎஸ் ஸ்கூலில் படித்தாங்க. அங்கே சொல்லிக் கொடுத்த இந்த சண்டே கிளாஸ் மூலமாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால, ஆண்டவர் உள்ளே இருந்ததுனால அந்த 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 சாத்தான் சொல்லிச்சு, இந்த பிள்ளையோட சரீரத்தை பாழாக்கின வியாதியை கொடுத்து இந்த பிள்ளையோடைய மனதை நான் பிடிக்க முடியல. பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நான் என்னைக்கோ கூப்பிட்டு போயிட்டுருப்பேன். பேய் சொல்லிச்சு எனக்கு ஆவியாத்மா சரீரம் டீச் பண்ணிச்சு. எனக்கு இப்போ தான் தெரியும் ஆவியாத்மா சரீரம் ஆண்டவருக்குள்ள அந்த பிறகு தான். அது என்ன சொல்லி தெரியுங்களா? சிலுவை போட்டு காமிச்சது. இந்த பொண்ணு மனசுக்குள்ளே யார் இருக்காரோ அவரை நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா உன் குடும்பம் தப்பும், இல்லைன்னா குடும்பம் க்ளோஸ் ஆகிடும்னு. முதல் ஒரு விதையை அதான் போட்டு. ஏன்னா தங்கச்சி வந்து சண்டே கிளாஸ் போயிட்டு வந்து பாட்டு பாடும், ஏசப்பா பாட்டு பாடும். கழுதைக்கு கரும்பு ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் சினிமா பாட்டு பாடி அழ வைப்பேன் என் தங்கச்சி. ஆனால் அந்த கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்தார். இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். விளையாடாதீங்க. பேய்னா ஒரு இடத்துல பயந்தாங்க, இந்த மூச்சாண்டிகிட்ட கொடுத்துருன்னு சோறு விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பேய் நண்பனாயிட்டான். பார்த்தீங்களா அவங்களுக்கு? பேய் படங்கள் இன்றைக்கு ஜனங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. நாங்களாம் அனுபவிச்சோம். பேய் சிரிப்பூட்ட வரவில்லை, வாழ்க்கை அழிக்க வருகிறான் இயேசு சொன்னார். ஞாபகத்தில் வச்சுக்கணும்.